أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பாகம் 30. அபு ஜஹலின் செயலுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: அல்லாஹ்வே, நீ குறைசிகளை தண்டிப்பாயாக என்று 3 முறை கூறினார்கள். இது குறைசிகளுக்கு மிகவும் வாரமாக தெரிந்தது. ஏனென்றால் மக்காவில் செய்யப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் குறிப்பிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள்: அல்லாஹ்வே, அபு ஜஹலை தண்டிப்பாயாக, உக்மா இப்னு ரபி ஆவையும், சைஃபா இப்னு ரபி ஆவையும், வலித் இப்னு உக்பாவையும், உமையா இப்னு கல்ஃபையும், உக்பா இப்னு அபு முயதையும் நீ தண்டிப்பாயாக என்று கூறினார்கள். 7வது ஒருவன் பெயரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் எனக்கு அது நினைவில்லை. என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் குறிப்பிட்ட நபர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு பத்ரு கிணற்றில் தூக்கி எறியப்பட்டதை நான் பார்த்தேன் என்று மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உமையாவின் சகோதரன் உமை இப்னு ஹல்ஃபும் உக்பாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதில் ஒரே அணியில் இருந்தனர். ஒருமுறை உக்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து அவர்கள் ஓதும் சிலவற்றை செவிமடுத்தான். இது உபைக்கு தெரிய வந்தபோது உக்பாவை கடுமையாக தண்டித்தான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அவர்கள் மீது எச்சில் துப்பி வருமாறு அனுப்ப அவனும் சென்று துப்பிவிட்டான். உபை இப்னு ஹல்ஃப் ஒருமுறை மக்கி போன எலும்புகளை நொறுக்கி பொடியாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி காற்றில் ஊதிவிட்டான். சில சமயம் அபு ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து திருமறையின் வசனங்களை செவிமடுத்து செல்வான். ஆனால் நம்பிக்கை கொள்ளவோ அடிப்பணியவோ மாட்டான். அதற்கு மாறாக தனது சொல்லால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதுடன் அல்லாஹ்வின் வழியில் இருந்து பிறரை தடுத்தும் வந்தான். தனது செயலை புகழ்ந்து பேசுவதற்குரிய நற்காரியம் என்னென்று அகந்தையுடனும் மமதையுடனும் நடந்து செல்வான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை மற்றும் ஒரு வீடியோவில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.